இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது. அவர் என்ன செய்கிறாராம்? வாசற்படியிலே நின்று தட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இதய கதவையும் ஆண்டவர் தட்டுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம வீட்டுல ஒரு ஆள் கதவை தட்டுதாங்கன்னு சொல்லி சொன்னா நாம உள்ள இருந்து கதவை திறந்தாதான் அந்த ஆள் என்ன செய்ய முடியும்? உள்ளே வர முடியும். நாம கதவை திறக்காவிட்டால் அவர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் தினந்தோறும் நம்முடைய இதய கதவை அவர் வெளியே நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய இதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்குள்ளாக என்ன செய்ய முடியும்? கடந்து வர முடியும். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையிலையும் அவர் கட்டாயமாக உட்பிரவேசிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு பொதுவான அழைப்பு. அவருடைய சிலுவையில் நமக்காக மரித்தது, ரத்தம் சிந்தினது, அவருடைய உயிர் தெழுதல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு காரியம். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தங்களுடைய இதய கதவை அவருக்கு திறந்து கொடுத்து ஆண்டவரை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுக்குள்ளே சென்று அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கூட இந்த வசனத்தை நம்ம சின்ன வயசுலேயே அடிக்கடி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வசனத்தை நமக்கு சின்ன பிள்ளைகளே விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல்லலாம் இந்த வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு ஓவியர் ஹோல்மன் ஹண்ட் வில்லியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியர் 1827ஆம் ஆண்டு பிறந்தவர். அவர் அழகான ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அந்த ஓவியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கதவுக்கு பின்னாக நின்று கொண்டு, வெளியே நின்று கொண்டு அந்த கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த கதவு அவர் வரைந்த ஓவியத்துல ஒரு அருமையான காட்சி என்னன்னா, அந்த கதவினுடைய அந்த கொண்டி அது என்ன செய்திருக்கு? பூட்டு உள்பக்கமாக அது பூட்டப்பட்டிருக்கிறதாக வரைந்திருக்கிறார். அப்போ அந்த உள்ளே இருக்கிறவர்கள் அந்த கதவை திறந்தால் மட்டுமே வெளியே இருக்கிறவர் உள்ளே என்ன செய்ய முடியும்? வர முடியும். அது போல ஆண்டவரும் நமக்கு என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் நமக்கு தவணை கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் நான் பிரவேசிக்க வேண்டும், நான் உள்ளே வர வேண்டும், வெளியே நிற்கிறவராக அல்ல, நான் உள்ளே வர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் வர வேண்டும், உன் இருதயத்திற்குள்ளாக நான் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார். நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் உணர்வு இல்லாதவர்களாக அநேக ஜனங்கள் தேவனை தேடுகிற உணர்வு இல்லாதவர்களாக ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம், புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் வெளியே நிற்கிற ஆண்டவராகவே அவர் காணப்படுகிறார். ஆனால் யார் வாழ்க்கையிலே அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு தங்களுடைய இதய கதவை கொடுக்கிறார்களோ, திறந்து கொடுக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உட்பிரவேசிக்கிறார். அவர் என்ன செய்தார்? நான் அவர்களிடத்தில் பிரவேசித்து அவர்களோடு போஜனம் பண்ணுவேன், அவர்களும் என்னோடு போஜனம் பண்ணுவார்கள். ஒரு நல்ல உறவை ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு நல்ல உறவு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது, தகப்பன் பிள்ளை என்கிற உறவு, ஒரு நல்ல நண்பன் என்கிற உறவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு நல்ல சகோதரனாக ஒரு உறவை ஆண்டவர் தருகிறார். ஒரு சிநேகிதன் என்கிற உறவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு தாயை போல அவர் நமக்கு தாயும் பிள்ளையுமான ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாவற்றிற்கும் எல்லாமாக ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இதயத்தை திறந்து வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்முடைய இதய கதவை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அந்த மகிமையின் ராஜா நம் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாசல், இதய வாசலை நாம் திறக்க வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அநேகரோடு ஆண்டவர் இடைபடுவார், அநேகரோடு ஆண்டவர் பேசுவார். சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், அழகான பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமாக, தொலைக்காட்சி செய்திகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இடைபடுவார். ஆனாலும் தங்களுடைய இருதயத்தை
கடினப்படுத்துகிற மக்கள் உண்டு. அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, ஆண்டவர் தட்டுகிற சத்தத்தை நாம் கேட்கிற பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அது நீ விரும்பினால், நீங்க விருப்பப்பட்டா என்ன செய்யலாம், என்னை பின்பற்றி வரலாம். கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம், என்னை பின்பற்றலாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் கூட அந்த சூலமித்தியை நாம பார்க்கிறோம். உன்னத பாட்டுல நாம் அந்த சூலமித்தியை பார்க்கிறோம். அவளுடைய நேசர் என்ன செய்கிறார், அவளை அன்போடு அவளை அழைக்கிறார், கூப்பிடுகிறார். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி அவளுடைய நேசர், ஆத்தும நேசர், அவள் மிகுந்த அன்போடு மிகுந்த பாசத்தோடு அந்த சூலமித்தியை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார் அழகான வார்த்தை, என் பிரியமே, என் சகோதரியே, என் புறாவே என்று சொல்லி அழைக்கிறார். கதவை திற, நான் வெளியே நிற்கிறேன். என் தலை என்ன செய்கிறது, பனியினாலும் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது. ஆனால் அவளோ அலட்சியப்படுத்துகிறாள், சோம்பேறியாக இருக்கிறாள் கதவை திறப்பதற்கு. அதுக்கு பிறகு அவள் என்ன செய்கிறாள், அந்த ஆத்தும நேசருக்காக தன்னுடைய கதவை திறந்த பொழுது அங்கே பார்க்கிறார், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். குறிப்பிட்ட காலம்தான் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். கடைசி வரைக்கும் அவர் தட்டி கொண்டே நிற்க மாட்டார். நம்ம தான் ஒரு வீட்டுல போய் தட்டுதோம், கதவு திறக்கல, ஆள் இல்லைன்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், திரும்பி போய் விடுவோம். ஆண்டவரும் அதே போலதான் மனம் திரும்புவதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரண்டை வருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் அதை அசட்டை செய்வோம் என்று சொன்னால், இந்த சூலமித்தியாள் என்ன செய்கிறாள், நிர்விசாரமாக இருக்கிறாள், சோம்பேறியாக இருக்கிறாள். கதவை திறப்பதற்கு அவளுக்கு வருத்தமாக இருக்கிறது. நடந்தது என்ன, அவள் நகரத்திலே தேடி அலைகிறாள். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். என் மேல் இருந்த போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா, சூலமித்தியாள் வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்கள் தான் நமக்கு நடக்கும். அவர் கடந்து போய் விடுவார். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நமக்கு பதில் கிடையாது. அந்த கிருபையின் வாசல் அடைபடும் முன்பதாக வாசற்படியில் நின்று தட்டுகிற ஆண்டவருக்கு நாம் கதவை திறந்து கொடுத்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற பொழுது, அவருக்கு பிரியமாய் வாழ்கிற பொழுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் இந்த சூலமித்தியாளை போல அடி வாங்கி காயப்பட்டு நாம் அநேகரை இழக்கக்கூடிய, அநேக ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய தன்னுடைய போர்வையை அவர் என்ன செய்தால், என் மேல் இருந்த போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். எல்லாவற்றையும் ஒரு இழந்த ஒரு சூழ்நிலை வாழ்க்கையிலே வரும். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலே நாம் கதவை தட்டுகிற நேசருக்கு நாம் கதவை திறந்து கொடுப்போம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து எங்களுடைய வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிற பொழுது எங்களுடைய இதய கதவை உமக்கு திறந்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் உட்பிரவேசிக்க, நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எழுந்தருள, ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.